இது நான் சொல்லும் போது ரொம்ப கவலையூட்டுவதாகவும், என்ன இப்படி அப்படியெல்லாம் ஆக வேண்டாம். நாம எதிரியின் அணுகுமுறைகளையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்மை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம். ஏன்னா இந்த எதிரிகளை இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியாக விழுங்கி ஏப்பமிட்ட அந்த எதிரிகளை, அதிலும் மத்தியில் அவர்கள் ஆட்சியும் மாநிலத்திலே அவர்கள் சொல்லை கேட்டு ஆடுகிற பொம்மைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு தேர்தலை நடத்திய போதே முறியடித்து விரட்டி அடித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய, பண்படுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மை. அவன் புலம்புறத பாத்தீங்களா? 2 நாளா கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க. ஒரு இஸ்லாமிய தாயும் தந்தையும் அவங்க குழந்தைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் உருப்பட வழியான்னு புலம்புறாங்க. ஒரு கோயில் வாசல்ல கிறிஸ்துமஸ் கோலம் போடப்படுகிறது. இதெல்லாம் அவங்களுக்கு இதை என்ன பண்றது? நீங்க நல்லா இருக்கிற ஒரு மனிதரை அவருடைய நரம்பு மண்டலத்தை சிதறடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க மனநிலையை சிதைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் தாண்டி அவர்கள் நல்ல மனநிலையோடு இருக்கிறார். நீங்க 2 நாளா 2 நாள் இன்னைக்குதான் நினைக்கிறேன், காலையில இருந்து ஒரு புது சாமி ஒண்ணு உருவாயிடுச்சு. எப்பயும் ஆசாமியில எல்லாம் ஆம்பளை சாமி தான் வரும். இன்னைக்கு ஒரு பெண் சாமி வந்தாங்க. நான் கூட பரவாயில்லையே, என்ன ஒரே போர் அடிக்குது, அந்த பக்கம் ஈஷா, இந்த பக்கம் ரவிசங்கர், பூஜ்யஸ்ரீ, அப்புறம் இன்னும் யார் கல்கி பகவான் வந்தாரு, பாபா வந்தாரு, வந்தாங்க போனாங்க, ஜெயிலுக்கு போறாங்க, பெயில்ல வராங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் ஒரே ஆம்பளை சாமியாரா இருக்கே அப்படின்னு பார்த்தா, காலையிலதான் ஒரு அம்மா அருள் கொடுத்து ஆதி பராசக்தி மாதிரி அன்னபூரணியா உட்கார்ந்தாங்க. பார்த்தா 2 மணி நேரத்துக்குள்ள இவங்க இதுக்கு முன்னாடி எதுல கதைகள்ல நிஜமா அதுல உட்கார்ந்து வீட்டு பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அந்த அம்மா ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த போட்டோ எடுத்து போட்டாங்க. எனக்கு அந்த புகைப்படத்தை பார்த்தா எப்படி இவ்வளவு சீக்கிரம் எடுத்திருப்பாங்க, ஒரு வியப்பு. அப்புறம் 7 ஆண்டு ஆச்சுன்னு சொல்றாங்களா, இது ஏதாவது மாறி இருக்குமா, வேற அவங்க சாயல்ல இருக்கலாம்ல, அவங்களாவே இருப்பாங்களா? ஏன்னா யாரா இருந்தாலும் நமக்கு உண்மையா இருக்கணும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தா, அவங்க அந்த நெற்றி வகிடுல இருந்து பார்க்கும்போது அந்த முக அமைப்பு இவங்கதான் அப்படின்னு தெரியுது. இன்னும் அவங்க இல்லைன்னு எந்த மறுப்பு செய்தியை நம்ம பார்க்கல. ஆகவே அவங்கதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த கணினி வளர்ச்சி, இதற்கான ஒரு நுட்பம், அறிவு நம்முடைய இளைய தலைமுறைக்கு எப்படி வேலை செய்யுது? அவங்க இதை எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம சுஜாதா ஐயங்கார் கம்ப்யூட்டர் கத்துண்டார், அவர் தான் கத்து கொடுத்தார், அது இவாளுக்கெல்லாம் புரியாது அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல் கம்ப்யூட்டர் ஐஐடியிலே நிறுவப்பட்ட போது அதை தன்னுடைய வாழ்நாளில் சென்று பார்த்தவர் தந்தை பெரியார். அதை பார்த்து அந்த கம்ப்யூட்டர் செயல்பாடுகளை கண்டு வியந்து இப்படிதான் மாற்றம் வரணும் என்று உற்சாகப்படுத்தியவர். அந்த வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கிறது. ஆகையினால எனக்கு அந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, முதலாவது கல்வி நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் முழுக்க மத்திய அரசினுடைய புதிய கல்வி திட்ட, தேசிய கல்வி திட்ட கொள்கைகளுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்கிற முயற்சி.
இந்த முயற்சி வெற்றி பெற்றால் என்னவாகும் அப்படின்னா, மறுபடியும் நமக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கிடைக்க போவது தொழிற்கல்வி மட்டுமே. ஏன்னா 5வதுல ஃபெயில் ஆகிற குழந்தைங்களுக்கு 6வது கிடையாது. அவங்களுக்கு சிறப்பு கல்வி. சிறப்பு கல்வி என்பது தொழிற்கல்வி. இன்னும் ஒவ்வொரு கட்டமாக, ஏற்கனவே மேல்நிலை கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் துணைவேந்தர்கள் மூலமாக அவர்களால் ஆளப்படுகின்றன. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துல அண்ணா அவர்களுடைய நீதி தேவன் மயக்கம் நூல் பாடத்திட்டமா இருக்கக்கூடாது. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பெயரில் அமைந்த பல்கலைக்கழகத்துல புரட்சி கவிஞருடைய கவிதைகளை வைக்கிறதுல போராட்டம் இருக்கு. பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் தேர்ந்தெடுத்து போடப்படுகிறார்கள். சென்னையில் செயல்படக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் அமைந்த சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இவர்களுடைய மதவாத தலைவர்கள் அல்லது அந்த தத்துவத்துக்கு உரியவர்கள் வந்த பிறகு அங்கு மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறவர் யார் அப்படின்னு ஒருவர் சொன்னார். அந்த தகவல் உண்மை என்று நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன். மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கிறவர் இந்த பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில கொலைகார தாத்தாவாக வரக்கூடிய ஒரு RSS சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர். அவர் சட்டம் படித்திருக்கிறார். அவர் கெஸ்ட் லெக்சராக வருகிறார் என்பதோடு ஒவ்வொரு வகுப்பிலும் அவர் நம்முடைய தலைவர்களை, நம்முடைய கருத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவமானப்படுத்துகிற ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்று ஒரு தகவல் வந்தது. இப்படியான வகுப்புகள் நடக்கிறதா என்றால் நடக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. இந்த வகுப்பில் இவ்வாறு பேசப்படுகிறதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆக கிளாஸ் ரூம் வரைக்கும் வர்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஆபத்தின் அறிகுறி அல்லவா? அடுத்து நீதிமன்றம். ஒரே நாள்ல ஒரு 50 வழக்கு எல்லாம் குண்டாஸ் ஆக்ட் போட்டு, குண்டாஸ் ஆக்ட் வழக்கு எல்லாமே ரத்து செய்யப்படுகிறதுன்னு தீர்ப்பு வருது. ஏன்னா 6 மாசம் ஆயிடுச்சு, எல்லாரையும் விட்டுறலாமே. ஏன் 6 மாசத்துக்குள்ள வர்ற அந்த வழக்கு எல்லாம் ஒன்னா வருது அப்படின்னு சொன்னா, அதுல இந்த RSS சேர்ந்த அவதூறு பரப்புகிற ஒருவர் மீது போடப்பட்ட வழக்கு வருது. நெல்லுக்கு பாயும் நீர் புல்லுக்கும் அங்க பொசிகிற மாதிரி இன்னும் ஒரு 59 பேரும் சேர்ந்து விடுதலையாகிறார். நம்முடைய தமிழ்நாட்டின் உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய தீர்ப்பில் கிட்டத்தட்ட மாரிதாசுக்கு வழக்கறிஞரை போல பேசுகிறார் என்று ஆசிரியர் அவர்களும் மற்றவர்களும் விமர்சனம் வைத்திருக்கிறார். தீர்ப்பிலேயே அவர் குறிப்பிடுகிறார். இத கடைசியா இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட பத்தி இத மாரிதாஸ் வேணா விட்டுறலாம், நான் விட்டுற மாட்டேன்னு தீர்ப்பில் வரும் வாசகங்கள்.